வணக்கம். இரணைதீவு பங்கு தந்தையாகிய நான் எனது பங்கு மக்களோடு இணைந்து தெரிவிக்க விரும்புவது, இன்று இலங்கை பாராளுமன்றத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானமானது எங்களுக்கு மிகுந்த வேதனையை தருகின்றது. அதாவது கோவிட்-19 தொற்று நோயினால் இறப்பவர்களை இரணைதீவிலே அடக்கம் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் எமது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இரணைதீவு கிராமம் என்பது ஒரு கத்தோலிக்க கிராமமாக இருக்கின்றது. நான் இங்கு மத அடிப்படையில் சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய நலனுக்காக, எல்லோருடைய நலனுக்காகவே இந்த கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். இரணைதீவு என்பது 1992 ஆண்டு அங்கிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வந்தார்கள். மீண்டும் 2017 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் மத்தியிலே 2018 ஆண்டு அங்கு மீண்டும் இந்த மக்கள் குடியேறி வாழ அனுமதிக்கப்பட்டது. இருப்பினும் அங்கு ஒரு சுமூகமான நிலை இன்னும் ஏற்படவில்லை. இன்று அங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கு வசிக்கின்றார்கள். மாதத்தில் ஒரு தடவை அங்கு திருப்பலி இடம்பெறுகின்றது. கடந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி தவக்கால யாத்திரை தியானத்தை அங்கு நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். எனவே அப்படிப்பட்ட அந்த கிராமத்திலே இவ்வாறான செயலை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது எமக்கு ஆழ்ந்த கவலையையும் ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலையையும் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே இந்த செயற்பாட்டை அங்கே மேற்கொள்ள பங்கு தந்தை பங்கு மக்களாகிய நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை கடுமையாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, இது ஒரு இரணைதீவு, நீரோட்டம் நிறைந்த ஒரு தீவு, அதாவது சுற்றி வர கடல் நீரோட்டம் நிறைந்த தீவு. ஆகவே இந்த நீரோட்டம் நிறைந்த தீவிலே இறந்த உடல்களை அடக்கம் செய்கின்ற பொழுது அங்கு இந்த தொற்றுறுதியானது மிக வேகமாக அல்லது தொற்றுறுதி இலகுவாக பரவக்கூடிய நிலை ஒன்று ஏற்படும். அதை ஏன் இந்த அரசு புரியவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அங்கு 135 அட்டை பண்ணைகள் அங்கு ஆரம்பிக்கப்பட்டு அந்த அட்டை பண்ணை உரிமையாளர்கள் அங்கு தங்கி வாழுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இடத்திலே இந்த உடல்களை கொண்டு அடக்கம் செய்வது என்பது ஒரு பொருத்தமான செயல் அல்ல. அது மாத்திரமல்ல, இந்த முஸ்லீம் மத சகோதரர்களை நாங்கள் வெறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறக்கின்ற பொழுது அவர்கள் சில இடங்களை அங்கு அவர்கள் முன்மொழிந்துள்ளார்கள். இவ்வாறான இடங்களை எங்களுக்கு அனுமதியுங்கள் என்று சொல்லி. ஆனால் ஏன் இந்த அரசு அவ்வாறான அந்த கோரிக்கையை முதன்மைப்படுத்தாது இவ்வாறான ஒரு இடத்திலே இந்த தீர்மானத்தை எடுத்தது என்பது எங்களுக்கு ஆழ்ந்த கவலையையும் வேதனையையும் தருவதோடு இந்த செயற்பாட்டை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக நாளை காலை 9 மணிக்கு மிகவும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட போராட்டம் ஒன்றை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து இந்த முயற்சியை, இந்த தீர்மானத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது. அல்லாது விட்டால் எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் என்பதையும் இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் இவ்விடயம் பற்றி நாங்கள் ஒரு முறைப்பாடு செய்ய எண்ணுகின்றோம். நன்றி.